தூரம் வேகம் அப்படின்னு சொல்லி சொன்னா சரியா, பேசிக்ல இருந்து படிப்பீங்க கேட்கிறார்கள். பேசிக்ல இருந்து படிப்பிக்கிற கொஞ்சம் கஷ்டம். இதுவும் பேசிக் தான். ஒவ்வொன்றே பெஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு அதுல வார இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல வார கேள்விகளை தான் தூக்கி போட்டிருக்குது. அப்ப இந்த கேள்விகள் நீங்க ஏற்கனவே வந்த மாடல் ஒவ்வொரு 40 கேள்வி வரக்குள்ள அந்த கேள்வி நீங்க ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிப்பீங்க. அப்ப அந்த டைம்ல தெரியாம இருந்திருக்கும். சரியா, அப்ப இந்த கேள்விகள் தான் நம்ம ஏற்கனவே முதலாவது கேள்வியை பேஸ் பண்ணாக்க கைவித்து ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம் இந்த கேள்வி. சரி, இப்ப தூரம் வேகம், தூரம் சொல்லி சொன்னா தூரம் வேகம், அதாவது ஒரு மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் h என்று சொல்லி சொன்னா என்ன? ஒரு மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு என்றுதான் கணக்குல வரும். ஒரு மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு என்று சொல்லி சொன்னா, அதாவது அதோட குறியீடு ஒரு மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர், இது எச் மணித்தியாலம். ஒரு மணித்தியாலத்துக்கு 45 கிலோமீட்டர். அப்ப 2 மணித்தியாலத்துக்கு என்ன கேட்டா 90 கிலோமீட்டர் போவாரு. 3 மணித்தியாலத்துக்கு வேகம் ஒரே வேகம் 45 மணித்தியாலம் 45 கிலோமீட்டர் ஒரு மணித்தியாலத்துக்கு 45. அதாவது உங்களை பாபா மோட்டார் சைக்கிள்ல போயிருப்பாரு, அதுல மீட்டர் குறியீடு கிடக்கும். பெருகக்குள்ள இப்படி இருக்கக்குள்ள இவிடத்த 60 இருக்குன்னு சொன்னா மீட்டர் இப்படி காட்டுது என்று சொல்லி சொன்னா பாப்பா போற பாஸ்ட் மணித்தியாலத்துக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல அவர் ஓடிட்டிருக்காரு என்றதான் அர்த்தம். அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு அவர் 60 கிலோமீட்டர் போயிருப்பார். 2 மணித்தியாலத்துக்கு 120 கிலோமீட்டர் போயிருப்பார். அதைத்தான் இங்க சொல்லப்படுது. இப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு 45 சொன்னா 3 மணித்தியாலத்துக்கு எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பாரு இப்படி என்று கேட்டா ஆன்சர் எடுக்கலாமா? நமக்கு எடுக்கலாமா? எடுக்கலாம். ஒரு மணித்தியாலத்துக்கு 45. அப்ப இன்னொரு மணித்தியாலம் 45 45 90. அடுத்தது 45 நம்ம கூட்டினோம்னா 135. சரியா, அப்ப இதுதான் தூரம் வேகமம். தூரம் வேகம். அப்ப ஒரு ஆள் சரியா இந்த தூரத்தை, இது மொத்த தூரம் 100 கிலோமீட்டர். மொத்த தூரம் 100 கிலோமீட்டர். ஒரு மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல ஒரு ஆள் போறார். அப்ப இது என்ன இது என்ன என்கிற ஒரு ஆளை குழப்பமா இருக்கு. சரியா, இது என்ன இது என்ன இது என்ன என்கிறதுக்கு ஒரு அளவு குழப்பமா இருக்கு. இது என்றா அது தூரம். அப்ப இது என்ன? அது ஒரு மணித்தியாலத்துக்கு அவர் போறது. விளங்குதா? இது ஒரு மணித்தியாலத்துக்கு அவர் போறது. இது இதுல லாங் எவ்வளவு தூரத்தில் இருக்கு. அப்ப 100 கிலோமீட்டரை ஒரு மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் படி வேகத்துல போனாரண்டா இந்த 100 இங்க இருந்தவர் இங்க வரைக்கும் போறதுக்கு எத்தனை மணித்தியாலம் எடுக்கும்? எத்தனை மணித்தியாலம் கையில காட்டுங்க பாப்போம். எத்தனை மணித்தியாலம் எடுக்கும்? டிசானா என்ன பாப்ப? 100 கிலோமீட்டர் வேகம், 100 கிலோமீட்டர் தூரம். இந்த தூரத்தை ஒரு மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர்ல போறாரு. சரி விடுங்களேன், அது விளங்க இல்லையா? 40 கிலோமீட்டர் தூரம் இங்க இருந்து இது வரைக்கும். சரியா சரியா, இப்ப அதாவது வவுனியாவில இருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் சும்மா 40 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. ஒரு ஆள் சைக்கிள்ல போறாரு. ஒரு மணித்தியாலத்துக்கு 10 கிலோமீட்டர் வேகத்துல போறாரு. ஒரு மணித்தியாலத்துக்கு 10 கிலோமீட்டர் தான் அவர் போயிருப்பார் என்று சொன்னா இந்த 40 கிலோமீட்டர் நீங்க எத்தனை மணித்தியாலத்தால அவர் போயிருப்பார்? எத்தனை மணித்தியாலம்? 4 மணித்தியாலத்துல போயிருப்பார். அதை நாங்க எப்படி பார்த்தோம்? தூரத்தை இந்த வேகத்தால அவர் போற வேகத்தால பிரிச்சோம். அப்ப அது போல சரியா 150 கிலோமீட்டர் தூரத்தை 150 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு ஆள் 30 கிலோமீட்டர் வேகத்துல போனாரண்டா எத்தனை மணித்தியாலத்தால முடிப்பார் என்று சொன்னா இந்த 150 இந்த 30ஆல பிரிக்கணும். பிரிச்சாருன்னு சொன்னா 5 மணித்தியாலத்தால போய் முடிப்பார். சரியா, ரைட். இப்ப இன்னும் ஒரு கேள்வி. ஒரு ஆள் சரியா 100 கிலோமீட்டர் தூரத்தை 5 மணித்தியாலத்தால போய் முடிக்கார்.
என்று சொன்னா அவரோட வேகம் என்ன? 100 கிலோமீட்டர் தூரத்தை அவர் 5 மணித்தியாலத்தால பினிஷ் பண்றார் என்று சொன்னா அவரோட வேகம் என்ன? முதலாவது விட 30 கிலோமீட்டர் வேகம், ஒரு மணித்தியாலத்துக்கு 30 கிலோமீட்டர். ரெண்டாவது 25 கிலோமீட்டர் h. h என்ற அர்த்தம் என்னன்னா ஒரு மணித்தியாலத்துக்கு 25 கிலோமீட்டர். மூணாவது விட 20 கிலோமீட்டர் h. என்ன விட வரும்? என்ன விட வரும்? மூன்றாவது. ஏன் என்று சொன்னா இந்த 100 கிலோமீட்டர் 5ஆல பிரிச்சிங்கன்னா ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து 20 வரும். இந்த 100 5ஆல பிரிச்சா எத்தனை? 10லயும் 2 தரம், 2 10, 0 0 தரச்சுன்னா 0 20 ஒரு மணித்தியாலத்துக்கு அவர் 20 கிலோமீட்டர். சரியா விளங்கிட்டா? சரியா விளங்கிட்டு இன்னும் ஒன்று, அதாவது ஒரு தூரம் ஒன்று இருக்கு, அதுல சரி பாதிய ஒரு தூரம், அதாவது ஏங்கிற நகரத்துக்கும் பி என்கிற நகரத்துக்கும் இடையிலான தூரம் 400 கிலோமீட்டர். 400 கிலோமீட்டர். இதுல அரைவாசி தூரத்தை 2 மணித்தியாலத்தால் முடிச்சார். சரியா? 2 மணித்தியாலத்தால முடிச்சார். இன்னும் அரைவாசி தூரத்தை, சாரி 2 மணித்தியாலத்தில் இல்ல, அரைவாசி தூரத்தை அவரு சரியா சரி 2 மணித்தியாலத்துல முடிச்சாரு. 2 மணித்தியாலம். இங்கால அரைவாசி தூரத்தை 4 மணித்தியாலத்துல முடிச்சார். 4 மணித்தியாலத்தை முடிச்சார் என்று சொன்னா இப்ப முதல் 2 மணித்தியாலத்தால முடிச்சதுல வேகம் என்ன? 2 மணித்தியாலத்தால முடிச்சதுல வேகம் என்ன? 400 கிலோமீட்டர் தூரம், அதுல பெஸ்ட் அரைவாசி 2 மணித்தியாலத்தால முடிச்சார் என்று சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு 2 மணித்தியாலத்தால முடிச்சதுல வேகம் என்ன என்று கேட்டா, அதாவது வேகம் மணித்தியாலத்துக்கு எத்தனை போயிருப்பாரு? அப்ப யோசிக்கணும். அரைவாசி தூரம் 200. சரியா? 200 2 மணித்தியாலத்தை முடிச்சாரு. அப்ப ஒரு மணித்தியாலத்துக்கு 100 கிலோமீட்டர் இதுல போயிருப்பாரு. விளங்கிச்சா? 100 கிலோமீட்டர்ல போயிருப்பார். இதையே வச்சுக்கொண்டு நாம கேள்விக்கு செய்வோம். இப்ப கொஞ்சமா உங்களுக்கு விளங்கி நிற்கும். இப்ப நம்ம விளங்கினபடி கேள்வி ஒவ்வொரு கேள்வியா போகக்குள்ள நம்ம செய்வோம். முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி, ரவி, இது வேற கேள்வி. இப்போது ரவிக்கும் சிவாவுக்கும் இடையிலான தூரம் 12 மீட்டர். முதலாவது கேள்வி, ரவிக்கும் சிவாவுக்கும் இடையிலான தூரம் 12 மீட்டர். சரியா? சிவா 3 மீட்டர் ஓடும்போது, முன்னோக்கி ஓடும்போது ரவி 3 மீட்டர் முன்னோக்கி ஓடுகிறான். அதன்படி சிவாவை பிடிப்பதற்கு ரவி ஓட வேண்டிய தூரம் என்ன என்று கேட்டீங்க. சரி, இது ஏற்கனவே விளங்கப்படுத்தின மாதிரி இல்லை. விளங்கப்படுத்தின மாதிரி பின்னிக்கு கேள்வி வருது, 3வது 4வது எல்லாம் வருது. இப்ப அந்த கேள்வி வெட்டுப்பட்டு போகல, அதனால முன்னுக்கு பெருசுக்கு செய்வோம். அதாவது இங்க நிக்கிறாரு ரவி, இங்க நிக்கிறாரு சிவா. இவரு போவாரு 6 மீட்டர்ல முன்னோக்கி போவாரு. சிவா முன்னோக்கி போவாரு 3 மீட்டர்ல. இவங்க 2 பேருக்கு இடையிலான தூரம் 12 மீட்டர். சரி, 12 மீட்டர். இப்ப நீங்க எடுத்த ஆன்சரை காட்டுங்க. முதலாவதா, ரெண்டாவதா, மூணாவதா? நீங்க எடுத்த ஆன்சர் என்ன ஆன்சர் வரும்? அதாவது ரவி இந்த நிக்காரு, சிவா இந்த நிக்காரு, 2 பேருக்கு இடையிலான தூரம் 12 மீட்டர். இது விளங்கிட்டு தானே? இப்ப ரவி என்ன செய்வாருண்டா, சரியா, சிவா 3 மீட்டர் முன்னோக்கி ஓடும்போது இந்த சிவா இங்கால 3 மீட்டர் போகக்குள்ள ரவி 6 மீட்டர் போவார் என்று சொன்னா எப்ப சந்திப்பாங்க, எப்ப பிடிப்பார், போய் பிடிப்பார் என்று கேட்கிறான். 2 விதத்துல செய்யலாம், போட்டும் பார்க்கலாம், அல்லது நாம
இந்த மாதிரி இவரு 0 ரவி 0ல நிக்காரு, சிவா 12ல நிக்காரு. எங்க 0 அதாவது 0 நம்ம இந்த நேர்கோடுமா எடுப்போமே, இவடத்தை வந்து 0, இங்க வந்து 12, இங்க 6, இங்க 9, இங்க 3, இப்படி இந்த நேர்கோட்டு மாதிரி வாரத்துல. அப்ப அப்படி வாரத்துல 0ல இவர் நிற்காரு, இவர் 12ல நிற்பார். சரி, இப்ப இவர் 3 ஓடினாருண்டா, இவர் 12ஓட நாம 3 கூட்டினா எத்தனை வரமாட்டா 15 வரும். அப்ப அதே டைம்ல இவர் 6 ஆகுவார், 0 6 6. சரியா? 0 6 6. திருப்பி அடுத்த தரம் போவார், 6ஓட 6 கூட்டினா 12. இவரு என்ன போவாருண்டா 18க்கு போவார், 3 3 கொடி கொடி போவார். சரி, இவர் அங்கால போனார், இன்னும் 3 போனார்டா 21. இவர் இன்னும் 3 போனா 12 18. இப்ப 2 பேரும் ஜாயிண்ட் ஆகும். அடுத்தது 6 24, இங்க இவர் வந்துட்டு 20 24. அப்ப 2 பேரும் சந்திப்பாங்க. அப்ப 24ல 24ல சந்திப்பாங்க. அப்ப இந்த ரவி எத்தனை ஓடணும்? 24 ஓடணும். இது விலங்கல். சரியா? இதை பார்த்துக்கணும் எப்படி என்று சொன்னா, இந்த போட்டோ தான் இப்படி போடுறேன். இப்ப இது 0, இங்க 12. சரியா? இது 6, இங்க 9. இப்படியே போகக்குள்ள இங்க 15, இங்க 18, இங்க 21, இங்க 24 வை. சரியா? இப்ப இவடத்த ரவி வந்து 6 6 போவாரு. இவடத்த சிவா முதல்ல சிவா 3 மீட்டர் போக இவர் வந்து 6 மீட்டர் வருவார். இது விளங்கிட்டா? விளங்கல் என்றார்கள். இது விளங்கிட்டா? ரைட். இவர் திருப்பி 6 போக இங்க இருக்கிறவர் திருப்பி இங்க போவார். அப்ப இவர் இன்னும் மீட் பண்ணல. இவர் இங்க நிக்காரு, இவர் இங்க நிக்காரு, இன்னும் மீட் பண்ணல. திருப்பி என்ன செய்வாரு? இவர் இங்க 6 போக இவர் ஏற்கனவே இங்க மாறிடுவார். அப்ப இவர் 18ல நிக்க, இவர் 21ல நிற்பார் சிவா. அடுத்தது இவர் 18ஓட 6 கூட்டினா 24க்கு வருவாரு. அதே டைம்ல இவர் இங்க வந்து நிற்பார். அப்ப 2 பேருமே 24 24ல வந்து நிற்பாங்க. சரியா? அப்ப அதோட இந்த கூட்டுறதோட நம்ம இங்க இப்படி கொட்டி காட்டி. அப்ப இதுக்குரிய ஆன்சர் என்னண்டா 2வது விட 24ங்கிறது. சரி, அடுத்த கேள்வி ஆன்சர் என்ன எடுத்தீங்க? அடுத்த கேள்வி என்ன ஆன்சர் எடுத்தீங்க? ஆன்சர் எடுக்கல, விளங்கல் என்றார்கள். ஆன்சர் எடுக்கல, விளங்கல்ல என்றார்கள். விளங்கல்ல, ஆன்சர் எடுக்கலைங்கிறார்கள். தெளிவா இருக்கிறீங்க. ஆன்சர் எடுத்தார்கள் தெளிவில்லை. சரியா? ஆன்சர் எடுத்தார்கள் தெளிவில்லை. ஆன்சர் எடுக்கல, விளங்காதனால ஆன்சர் எடுக்கலைங்கிறார்கள். தெளிவா இருக்கிறீங்க. என்ன காரணம்னு சொன்னா அந்த கேள்வி சரியா? நானும் என்னடா கேள்வி எடுத்ததுக்கு பிறகுதான் பார்த்தேன், நான் செய்து பார்ப்போம்னு சொல்லி செய்து பார்க்கலாம் பார்த்தேன். ஆனா அந்த ஆன்சர் வராது. ஏன் வராது என்று சொன்னா, இங்க 5 தூண்களை கடக்கிறதுக்கு என்று சொன்னா வரும். 5 கிலோமீட்டர் கடக்கிறதுக்குண்டா வராது. சரியா? 5 தூண்களை கடக்கிறேன்னு சொன்னா 12 நிமிஷம். அப்ப 5 தூண்களை கடக்கிறது என்று சொன்னா கவனிச்சு கொள்ளுங்க. 5 தூண்கள் 5 கிலோமீட்டருக்கு 5 தூண் தான் இருக்கும். இப்படி இல்லை. சரியா? இப்ப பாருங்க, 5 1 2 3 4 5 1 2 3 4 5. இதுக்கு 5 கிலோமீட்டர் வருமாண்டா இடைவெளியை தான் பார்க்கிறோம். 1 2 3 4. அப்ப 4 கிலோமீட்டர் தான் பாரு. இப்ப 5 தூண்களை கடக்கிறதுக்கு 12 நிமிஷம் என்று சொன்னா ஓகே. 5 அப்ப நீங்க என்ன செய்ய மாட்டா 5 கிலோமீட்டர் வெட்டுங்க. கிலோமீட்டர்ன்றதை வெட்டுங்க. அப்ப ஆன்சர் எடுக்கலாம். சரியா? 5 தூண்களை கடக்கிறதுக்கு 12 நிமிஷம் என்று சொன்னா ஒரு தூண்கள் இந்த இடைவெளி இதை கடக்கிறதுக்கு
எத்தனை 12 4 இடைவெளிக்கு 4ஆல பிரிச்சிங்கன்னா 3 வரும். அப்ப இது 3 இது 3 இது 3 இது 3. அப்ப 9 கடக்கணும். 9 தூண்களை கடக்கணும் என்று சொன்னா அங்க எத்தனை இடைவெளி வரப்போதுண்டா 8 இடைவெளி வரும். அப்ப 1க்குள்ள 3 8க்கும் 8 3 24. சரியா? குழப்பமா இருந்தாக்கள் விளங்கிட்டா? சரி, ஓகே. ஏனண்டா இங்க 9 தூணண்டா 1 2 3 4 1 2 3 4 5. இப்ப இது 3 இது 3 இது 3 இது 3 எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க 24ங்கிறது ஆன்சரா கிடைக்கும். சரியா? சரி, ரைட். ஓகே. அப்ப இந்த கேள்விக்கு வந்து நீங்க இந்த கிலோமீட்டர் வெட்டிட்டு இதுக்கு ஆன்சர் எடுங்க. 24 வரும். அடுத்தது 3வது கேள்விதான் நான் இப்ப விளங்கப்படுத்தின கேள்வி. மூன்றாவது கேள்வி, பேருந்து ஒன்று மணித்தியாலத்துக்கு 20 கிலோமீட்டர் வேகத்துல பயணித்தா ஏ நகரிலிருந்து பி நகரத்துக்கு செல்வதற்கு 5 மணித்தியாலங்கள் செல்லும். அப்பேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்குமாயின் ஏயிலிருந்து பி நகரத்துக்கு செல்ல எடுக்கும் நேரம் என்ன? சரியா? என்னடா ஒரு பேருந்து ஏங்கிறது வந்து பிங்கிறதுக்கு போறதுக்கு அப்ப நாங்க என்ன செய்யணும்டா இது எத்தனை கிலோமீட்டர் நாங்க பார்க்கணும். சரியா? யாருக்கு தெரியும் எத்தனை கிலோமீட்டர்? யார் சொல்லுவீங்க? மரியம் சொல்லுங்க, எத்தனை கிலோமீட்டர்? பாபா நிஸ்னிதின் எத்தனை கிலோமீட்டர்? சார் 100 கிலோமீட்டர். எத்தனை? 100 கிலோமீட்டர். 100 கிலோமீட்டர். வெரி குட். எப்படி என்று சொன்னா 20 கிலோமீட்டர் படி. அதாவது ஏங்கிறதுல இருந்து ஏங்கிற இடத்துல இருந்து பிங்கிற இடத்துக்கு போறதுக்கு சரியா ஏல இருந்து பிக்கு போறதுக்கு இவருக்கு 5 மணித்தியாலம் எடுக்குது. 5 அவர் எடுக்குது. அது எத்தனை இது படி போறாருண்டா 1 மணித்தியாலத்துக்கு 20 போறாரு. அப்ப 1 மணித்தியாலத்துக்கு 20 அதுல மொத்த தூரம் என்ன என்றா 1 மணித்தியாலத்துக்கு 20 படி 5 மணித்தியாலமும் 100 போயிருப்பாரு. அப்ப இங்க இருந்து இது வரைக்குமான தூரம் 100 கிலோமீட்டர். இது விளங்கிட்டா மரியம்? விளங்கிட்டா? ரைட். அங்கால அப்பேருந்து 50 கிலோமீட்டர் வேகத்துல திரும்பி வந்தா எத்தனை எடுக்கும் பாப்பா? 100 கிலோமீட்டரை 50ல வந்தா இப்ப ஒரு ஆள் இங்க இருந்து இங்க போறதுக்கு 5 மணித்தியாலம். இது 20 கிலோமீட்டர்ல போனா இங்க இருந்து இங்க வாரது 50ல வந்தா எத்தனை மணித்தியாலம் எடுக்கும்? 2 மணித்தியாலம். சரியா? 100 கிலோமீட்டரை 50ஆல பிரிச்சா 2 மணித்தியாலத்தால வருவாரு. ஆகவே 3ஆவதுக்கு 2வது ஆன்சர். சரியா? ரைட். இதோட முடிக்கிறேன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மிச்ச பேலன்ஸ் ஃபுல்லா முடியுமா? அது கேள்வி பெருசா இது இல்லை. நாளைக்கு ஃபுல்லா எதிர் முடியும். அடுத்தது வந்து நாளைக்கு ரொட்டீட் போட்டிக்குது. அது அடுத்த இன்ஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துவேன். சரி, முடிக்கிறேன்னா.